சபை எதற்காக என்றால், சபை என்னுடைய பிழைப்புக்காக நடத்தல. நான் என்ன செய்யல? பிழைப்புக்காக, யாரோ பிழைக்கிறதுக்காக இல்லை. ஒருவேளை பிழைப்புக்காக நடத்துறாங்கன்னா அங்கே நித்திய ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிங்க. பிழைப்புக்காக நடத்தப்படுகிற எந்த சபையும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல பிழைப்புக்காக ஒரு ஊழியம் செய்யவே இல்லை. தேவை, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் அது நோக்கம் இல்லை. தேவன் பார்த்துப்பார். உண்மையா இருந்தால் அவர் என்ன செய்வார்? பார்த்து கொள்ளுவார், அற்புதம் செய்வார். அதான் என் விசுவாசம். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. சபை இல்லாவிட்டால் நித்திய ஜீவனுக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்ப சபை கூடுதல் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நித்திய ஜீவன் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லையா? சபைதான் உங்களை ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். சபை கூடுதலின் போதுதான் நீங்க தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் சபை மாத்திரம் போதுமானா போதாது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்தரங்க வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, தேவனோடு குடும்ப ஜபம், இதெல்லாம் தேவை. சபைக்கு வந்துட்டல சரியா போச்சு, அதுவும் தப்பு தான். சபை எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு உள்ள ஐக்கியம் முக்கியம். இதே முக்கியத்துவம் அங்க கொடுக்கணும். நான் தேவனோட ஐக்கியமா இருக்கிறேன், சபை எனக்கு தேவையில்லை, அதுவும் தவறு. ரெண்டும் தேவை. தேவனாய் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறான் சபையில் வைத்து. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்க என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. என்னெல்லாம் சொல்றாருன்னா, அக்கிரமங்களிலிருந்து, எதிலிருந்து? அக்கிரமங்களிலிருந்து. கிரமம், கிரமம், அக்கிரமம். கிரமத்துக்கு ஆப்போசிட் அக்கிரமம். அக்கிரமங்களிலிருந்து அவர் என்ன செய்யறதா? மீட்க வேண்டும். அதுக்கு அடுத்தது தமக்குரிய சொந்த ஜனங்களாய். அக்கிரமங்களிலிருந்து ஒருவன் மீட்கப்படாவிட்டால் கிறிஸ்துக்குரியவன் என்று சொல்லவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேன் சொல்ல முடியாது. எப்பனோ கொஞ்சம் அக்கிரமம் பண்ணிக்கிறேன் சொல்ல முடியாது. அக்கிரமங்களிலிருந்து மீட்டு விடுதல், அவ்வளவுதான். அக்கிரமம் இல்லை. அங்க மீட்கப்பட்ட பிறகு அவர்கள்தான் சொல்ல முடியும், அவருக்குரிய ஜனங்கள், நான் தேவனுடைய பிள்ளை. அப்பதான் சொல்ல முடியும். எல்லா அக்கிரமம் பண்ணிட்டு சொல்றவங்க சொல்லின்னு இருக்கிறாங்க. எல்லா அநியாயம் பண்ணிட்டு கூடவே ஆண்டோட பிள்ளை தான் அவங்க சொல்லின்னு இருக்கலாம், பிரயோஜனம் இல்லை. வேதம் என்ன சொல்லுதோ அதுதான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? முதல்ல அக்கிரமங்கள் சொல்றாரு. எதற்காகனா தமக்குரிய சொந்த ஜனங்களாய். அதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? தமக்குரிய சொந்த ஜனங்களாய் நீங்க மாறும்போது மாத்திரமே நற்கிரியை செய்ய முடியும். ஏன் நற்கிரியை செய்ய முடியல? துர்க்கிரியை தான் இருக்குது வாழ்க்கையில. என்ன வெளியே வருது? துர்க்கிரியை தான். துர்க்கிரி பேச்சு, நடக்கை, கிரியை எல்லாம் துர்க்கிரியா இருக்குது. அப்படின்னா ஏன் இருக்குதுன்னா மீட்கப்படவில்லை, அக்கிரமத்திலிருந்து விடுதலையாகவில்லை. அக்கிரமத்திலிருந்து கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்படாத நிலையில் இருக்கிறபடினாலே என்ன நடக்குது? சொந்த ஜனங்களாகல. சொந்த ஜனங்களா இல்லாததினாலே நற்கிரியை வெளிப்படவில்லை. புரியுதுங்களா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிரியை ஏன் நற்கிரியா இல்லை அப்படின்னா இதான் பிரச்சனை. அதற்கு அவர் என்ன அது அடுத்த பகுதியில பக்தி வைராக்கியம் எப்படி மாறணும்? பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றும்படி விரும்புகிறார். இன்னைக்கு இருக்குதா? சபைக்கு இருக்குதா பக்தி வைராக்கியம்? என்ன நடந்தாலும் சரி எனக்கு சபை கூடுதல் முக்கியம். அந்த பக்தி வைராக்கியம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. வேலை இருக்குது, அல்லது அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, அது எதுன்னு ஓடினே இருக்கிறோம். பக்தி வைராக்கியம் இல்லை என்றால் நாம் அக்கிரமத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லவே முடியாது.
மீட்கப்பட்டதின் அடையாளமே என்னது? பக்தி வைராக்கியம் இருக்கும். பக்தி வைராக்கியத்தின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். மீட்பு இல்லை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை இல்லைன்னா மீட்பு இல்லை. சொந்த ஜனங்களாய் இல்லை அப்படின்னா அக்கிரமம் மீட்கப்பட சொந்த ஜனங்களா இல்லை. சொந்த ஜனங்களாய் இல்லைன்னா நற்கிரியே இல்லை. நற்கிரியே இல்லை அப்படின்னா பக்தி வைராக்கியம் இல்லை. அப்ப நம்முடைய நிலைமை எப்படி இருப்பது என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன நிலையில் இருக்கிறோம், என்னுடைய ஆவிக்குரிய நிலை என்னவா இருக்கிறது என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திரும்ப அந்த வருஷம் வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் செய்யும்படியாக அவர் என்ன செய்தாராம்? அவருடைய இரத்தத்தினாலே ஒப்பு கொடுத்து சுத்திகரித்தார். இந்த சுத்திகரிப்பு தினந்தோறும் நடக்கணும், தினந்தோறும் இருக்கணும். சுத்திகரிப்புக்கு மேல் சுத்திகரிப்பு தினந்தோறும் இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை டிசம்பர் மாதம் அந்த கடைசி நாள் உபவாச ஜெபம் நடக்குது பாருங்க, அப்போ சுத்திகரிப்பு நடக்குது. அப்போ தான் எல்லாம் வெளியே வருது, எல்லா பாவம் அநியாயம் எல்லாம் வெளியே வந்து ஒரு சுத்திகரிப்பு நடந்தது. அடுத்த 4 நாள் கழிச்சு திரும்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கும்படியாய், நம்மை சுத்திகரிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே என்ன செய்தாரா? ஒப்பு கொடுத்திருக்கிறான். ஒப்பு கொடுத்து எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? உயிரே கொடுக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்து விட்டார். மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்தபடினால்தான் இப்ப ஒப்பு கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சிட்ட பிறகு சபையை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? சபையை பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எப்படி பார்ப்பாரு? வேதனையா இருக்கு. என்னடா இதுகளுக்காக உயிரே கொடுத்திருக்கிறேன், ரத்தம் செஞ்சிருக்கிறேன், அவமானம் நிந்தை எல்லாத்தையும் நான் அடைந்து இன்னும் அக்கிரமத்தான் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? இன்னும் அக்கிரமத்திலிருந்து விடுதலை ஆகல, இன்னும் மீட்கப்படாம தான் இருக்குது, இன்னும் பாவத்திலிருந்து வெளியே வர முடியல, பாவத்தோட போராடினா இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? மீட்கப்பட்டுட்டோம் அப்படின்னா தைரியமா சொல்லலாம், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்ற நிச்சயம் இருக்குமே. ஆனால் உங்களால நற்கிரியை செய்யாம இருக்க முடியாது. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு வாஞ்சை விருப்பம் இருக்கும். நம்ம எதிர் வீட்டுக்காரன் வியாதியை கஷ்டப்படுறோம்னா ஜெபிக்கணுன்ற பாரம் வரும். பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போனா நரகத்துக்கு போவேனே என்ற வேதனை இருக்கும். நாம நம்மை சரிப்படுத்திக் கொள்ளுவோம். அதையும் சொல்றார் நற்கிரிசு. பக்தி வைராக்கியம், இந்த பக்தி வைராக்கியம் எதுல வருது? மீட்கப்பட்டதுனா. பக்தி வைராக்கியம் இருக்குதா இன்னைக்கு அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆரம்பத்தில் அப்படியே சும்மா ஜபம், வேத தியானம், ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம், ஆண்டு வார்த்தை கேட்குது, பேசுறார், எல்லாம் நடக்குது ஆரம்பத்தில். இப்போ இருக்குதா அப்படின்னா இல்லை. ஆண்டவர் அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வைக்கிற, சாகிற வரைக்கும் வச்சுக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது சாகிற வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வைக்கல. இப்போ நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்மை சுத்திகரிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தார். ரத்தத்தினாலே, ரத்த சிந்தி என்ன பண்ணுகிறார்? சுத்திகரிக்கும்படியாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாரும் அவரை கட்டாயப்படுத்தவே இல்லை. சுத்திகரிப்படி எப்படி இருக்கணும்? 1 யோவான் கலாத்தியர் 1:4 வாசிங்க. கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
நல்லா கவனிங்க. இந்த உலகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது பொல்லாதது என்று சொல்லுகிறது. இப்போ நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் பொல்லாத உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த உலகத்தில் இருக்கிற? நல்ல உலகத்திலையா? இல்லை, பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு எங்க பார்த்தாலும் என்ன இருக்குது? பொல்லாது தான் இருக்குது. நல்லது எங்க இருக்குது? பொல்லாத காரியங்கள் இருக்கிறது. இந்த பொல்லாத உலகத்துல பொல்லாத மனிதர்கள் நடுவிலே பொல்லாத பிசாசு இருக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். அப்படி போராடி கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து நம்மை மீட்கும்படிதான் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். பவுல் அதை தான் சொல்றார். திரும்ப வாசிங்க அதை. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக விடுவிக்கும்படி. அப்படின்னா நாம் இந்த பொல்லாத உலகத்தில் சிக்கி கொண்டிருந்தோம். பொல்லாத உலகத்துல மாட்டியிருந்தோம், சிக்கி கொண்டிருந்தோம். அப்படி பின்னி பிணைந்து அதோடு கூட ஐக்கியமாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளும்படி அவர் என்ன செய்திருக்கிறார்னா தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று இந்த கலாத்தியர் 1:4 வாசித்தோம். இல்ல, பிதாவாகிய தேவன் சித்தமே சொல்றார், நம்முடைய பாவங்களுக்காக. இந்த பொல்லாத உலகத்தில் என்ன இருக்குது? பாவம் தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் பாவம். பாவம் பெருகி போன உலகத்துல வாழ்ந்துருக்கிறோம். பெரிய கூட்டம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே பாவம் நிறைஞ்சிருக்குது. பாவம் செய்கிற இடத்துக்கு ஜனங்க அதிகமாக போறாங்க. இல்லை, மற்ற இடத்தை விட பாவத்துக்கு ஜனங்க அதிகமாய் போகிறார்கள். 2 அதிகாரம் 20 வாசிங்க. 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமா, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன். எதற்காக கிறிஸ்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா அவர் சொல்றாரு, என்ன காரணம்? நான் பிழைக்கும்படி. இந்த பொல்லாத உலகத்தில் முதல்ல எழுதுறார், பொல்லாத இந்த பிரபஞ்சத்திலிருந்து, பாவத்திலிருந்து என்னை பிழைக்க வைக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் அவனை அது சாக அடிக்கும். செத்து போனவன். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், செத்து போன ஆத்துமா. பாவம் செய்திருக்கிற மக்கள் எல்லாம் செத்து போனவங்க. இந்த செத்து போன பாவத்துக்கு ஆத்துமா செத்து போன நிலையில் இருக்கிறவர்களை பிழைக்க வைக்கும்படி இயேசு வந்து. அப்ப நான் செத்து போயிருந்தேன்ற. ஒரு காலத்தில் நான் செத்து போயிருந்தேன் பாவத்தினாலே. இப்போ கிறிஸ்து என்னை என்ன செய்தாரு? மீட்டு விட்டார், பிழைக்க செய்து விட்டார். எப்படி? என் மேல அன்பு கூர்ந்தார். என் மேல அன்பு கூர்ந்து இரக்கம் வைத்து அவரே ஒப்பு கொடுத்து அவரே ஜீவனை கொடுத்து எனக்கு என்ன செய்தாரு? தூக்கி விட்டார். பாவத்தின் ஜீவனை கொடுத்து விட்டார். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? பாவத்தில் செத்து போயிருந்த நான் கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்திருக்கிறேன், ஜீவனோடு இருக்கிறேன். பாவத்தில் இருக்கிற அத்தனை பேர் செத்து போனவங்க. எதுல? ஆத்துமாவில் செத்து போனவங்க. சரீரத்துல உயிரோடு இருக்கிறாங்க, ஆனா ஆத்துமாவில் செத்து போனவர்களுக்கே தெரியல. பவுல் அதை சொல்றாரு. முதல் அதிகாரத்தில் சொல்றாரு, அவர் பொல்லாத பிரபஞ்சம். இங்க சொல்றாரு பாவத்திலிருந்து. அப்படின்னா அது பாவம் நிறைந்திருக்கிறது, அதிலிருந்து என்னை மீட்டு கொண்டார். வாசிக்கலாம், எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமா, இங்கே அதே சொல்றார்.
எப்படி ஒப்பு கொடுத்துட்டாராம்? சுகந்த வாசனையான காணிக்கையாகும் பலியாகும் ஒப்பு கொடுத்து, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவர் என்னிடத்தில் அன்பாய் நடந்து கொண்டார், நானும் மற்ற இடத்துல அன்பாய் நடந்து கொண்டேன். அப்ப இங்க ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டார். அவர் ஒப்பு கொடுத்ததினால்தான் நமக்கு ஜீவன் உண்டா இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 யோவான் 3:3 வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமா, எப்படிப்பட்ட நம்பிக்கை என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார். எப்படிப்பட்ட நம்பிக்கை என்பதை குறித்து யோவான், எப்படிப்பட்ட நம்பிக்கை அது? அவர் திரும்ப வருவார், நான் அவருக்கு ஒப்பாயிருப்போம், அவரை தரிசிப்போம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். 2வது வசனத்திலே அதை சொல்றார். வாசிங்க 2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, இப்போ இந்த நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருக்குதான்னு பார்க்கணும். என்ன நம்பிக்கை? தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், அந்த நம்பிக்கை இருக்கணும். அதன் பிறகு அவர் வெளிப்பட போகிறார் என்ற நம்பிக்கை இருக்கணும். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்ற நம்பிக்கை, அவரை தரிசிப்போம் என்ற நம்பிக்கை, அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வைத்திருந்தாதான், இந்த நம்பிக்கை கிறிஸ்துவில் இருந்தாதான் அவர் சுத்தமுள்ள அருக்கு போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இந்த நம்பிக்கை இல்லாத எப்படி வேணா வாழ்றாங்க. அவங்கள பார்க்காதீங்க, நான் சொல்றது சபைக்கு வெளியே இல்லை, உள்ள சொல்றேன். இந்த நம்பிக்கை இல்லாத எப்படி வேணா வாடுறாங்களே, இவங்கெல்லாம் இப்படி வாடுறாங்க, அவெல்லாம் அப்படி வாடுறாங்க, நம்ம ஏன் அப்படி வாழணும்? தவறு. யார் எப்படி வேணா வாழ்ந்துன்னு போட்டோம். நம்பிக்கை உள்ளவர்கள் ஒழுங்கா வாழ்வாங்க. என்ன நம்பிக்கை? அவரை சந்திப்போம், அவருக்கு ஒப்பாவோம், அவரை தரிசிப்போம். அப்படி நம்பிக்கை இருந்தா இவர் சொல்றாரு 3ஆம் வசனம், தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். எவர் போல? கிறிஸ்துவை போல. அவர் சுத்தமுள்ளவளா இருக்கிறது போல தம்மை சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்போ நம்முடைய சுத்தம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவுடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய தரம் என்னுடைய தரமும் சமமா இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சுத்திகரிப்பின் தரமும் நம்முடைய தரமும் சமமா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று சொல்றார். யோவான் அப்படிப்பட்ட தரத்தை உடையவராய் இருந்தார். அவருக்கு அந்த நிச்சயம் இருந்துச்சு. யோவானுக்கு என்ன நிச்சயம் இருந்து? நான் கிறிஸ்துவை போல, அவர் சுத்திகரித்து கொண்டு, அவருடைய சுத்தத்தை போல நானும் எப்படி இருக்கிறேன்? என்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நடக்கிற விஷயமா? நானும் முயற்சி பண்ணி விழுந்து ஏற்றி நிற்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்தா முடியாது. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்போடு, ஆண்டவரே வாழ்க்கை உம்முடைய கரத்தை ஒப்பொடுக்கிறேன், இந்த நாளை உம்முடைய கரத்தை ஒப்பொடுக்கிறேன், நாள் முழுது இந்த பிரபஞ்சத்துக்கு பாவத்துக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவராய் கர்த்தர் இந்த பிரபஞ்சத்தினுடைய பாவத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். நான் பார்த்துக்கிறேன்னா முடியாது. ஒப்பு கொடுக்க வேண்டும், நமக்கு ஜெபம் இருக்கணும். அதுக்காக தான் தேவ ஐக்கியம் தேவை, சபை ஐக்கியம் தேவை இல்லையா? ஒரு வருஷம் வாசிக்கலாம். பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமா, இப்போ நம்மளை குறித்து என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. இல்ல, நம்மை குறித்து தேவன் எப்படி நம்மை வைத்திருக்கிறார் என்பதை பேதுரு சொல்றார்.
நமக்கு எவ்வளவு உயர்வான ஸ்தானத்தை தேவன் வைத்திருக்கிறார். இதை எப்படின்னா கற்பனை பண்ணி பார்த்துக்கிறீங்களா? எனக்கு தேவன் என்னை வைத்திருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. இது ஏதோ வேதத்திலே சொல்லப்பட்டதில்லை, ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படி அது வைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நாம் அப்படி மாறும்படி நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எதற்காக அப்படின்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியா. அறிவிக்கிறோமா? என்னை காப்பாத்திக்கிதே பெரிய போராட்டமாகுது, அடுத்தவங்களை போய் எப்படி காப்பாத்துறது? அப்படியா? அடுத்து சொல்றாரு, அந்த சந்ததி ராஜரீகமான ஆசார் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முதல்ல அவருக்கு சொந்த ஜனம் சொன்னாரு. யார் அவருக்கு சொந்த ஜனம் அப்படின்னா ராஜரீக ஆசாரிய கூட்டம். நாம் யாரு? பரிசுத்த ஜாதி. அப்படிப்பட்டவர்களாய் மாறும் பொழுது அவருக்கு சொந்தமாக மாறும். புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த கால வேளையில ஒரு காரியம் தெளிவாக நான் புரிஞ்சுக்கலாம். ஒரு சுருக்கமான செய்தி. சபை என்று சொல்லும் பொழுது அந்த புரிந்துகொள் தேவை. என்னை சபையில் தேவன் வைத்து என்னை என்ன செய்கிறாரு? அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சபை இல்லை என்றால் கஷ்டம். இவ்வளவு போராட்டம், இரத்த சாட்சிகள் இவ்வளோ நசுக்கப்பட்டாலும் சபை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சபைலாம் மூடுவாங்க, ஆனால் எங்கேயோ நடந்துதான் இருக்கும். கொலை செய்யப்படும், ஆனால் சபை நடந்துதான் இருக்குது. எல்லாம் எரிக்கப்பட்டுச்சு, வேற 4 சுவர் தாங்குது, அதில் ஜனங்க ஆராதிக்கிறாங்க. இருக்கிற மிச்சம் ஜனங்க வராங்க. அப்படின்னா அழிக்கப்பட முடியாதது, அப்படி சரீரம் அழிக்கப்படவே முடியாது. அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சபை வளர்ந்து கொண்டே இருக்கு. எவ்வளவு கொடூரமான துன்பங்களை அனுபவிக்குதோ அவ்வளவு வேகமாய் சபை வளர்கிறது. வேகமாக வளர்ந்துனுக்குது. பிசாசுக்கு அது புரியல இல்லையா? அவன் நன்மை தான் செய்கிறான். அவர்கள்லாம் உபத்திரப்பட்டு எங்கும் சிதறி போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். உபத்திரம் வந்த பிறகு அது எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. பாருங்க, உபத்திரம் நன்மையாய் மாறினது. தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், இந்த வசனங்களை திரும்பி திரும்பி கேளுங்க. இந்த செய்தியை திரும்ப கேளுங்க, உங்களுக்கு இது கட்டாயம் ஆசீர்வாதம் மாறும். நமக்கு நேரம் இல்லை, ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவேளை கண்டு செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கிருபைகளை கரத்தை போடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரை கர்த்தர் கிருபையா இறங்கி அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்திருக்கு தேவன். நீங்கள் தான் ஆண்டவரை இரக்கம் பாராட்டணும். உங்கள் வல்லமை விளங்க பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையிலும் உம்மோடு கூட ஐக்கியமாக இருந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையை வாழ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த கேட்ட செய்தியின்படி எங்களை எந்தெந்த இடங்கள்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமோ, சரிப்படுத்த வேண்டுமோ, மீட்கப்படும் அதெல்லாம் சரிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். பலவீனத்தோடு வந்தவரை உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினாலை தொட்டு சுகமாக்கி அனுப்புங்க ஆண்டவரே. இந்த வாரத்துக்குரிய தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஜேடன் இருக்கிற அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆண்டவரை கர்த்தர் பரிபூர்ண சுகம் தாங்க ஆண்டவரே. இப்படி வேதனையோடு ஒவ்வொருக்கும் அற்புதம் செய்யும், நாமத்தை மேம்படுத்தும். எல்லா துதிகான மகிமை மேன்மை யாவற்றும் இருக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாம ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.